கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். இன்றைக்கு ஒரு புதிய தொடர் போதனையை நாம் போதிக்க போகிறோம். அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே பல வாரங்கள் உங்கள் மத்தியிலே அறுவடையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிக்க போகிறார். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பல உபதேசங்களில் முக்கியமான ஒரு உபதேசம், தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கடைவது போன்ற பல சத்தியங்கள், இரட்சிப்பின் சத்தியங்களும் அதில் நிலைத்திருக்கக்கூடிய பல சத்தியங்களும் நமக்கு இருந்தாலும், தேவன் நமக்கு இன்னும் பல காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதில் முக்கியமாக விதைப்பது, அறுவடையை எடுப்பது என்பது ஆண்டவர் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு காரியம். பூமி உள்ள நாளளவும் அது இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 8:22. பூமியில் உள்ள நாளளவும். சரியா வாசிங்க. பூமியில் உள்ள நாளளவும். திரும்ப வாசிங்க. எதுங்க? பூமி. அர்த்தம் மாறும், அதுக்காக தான் திரும்ப வாசிக்க சொன்னேன். பூமியில் உள்ள இல்லை, பூமி உள்ள. அப்போ பூமி இருக்கிற வரைக்கும், பூமி இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குமா? வாசிங்க அதை. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பூமி இருக்கிற நாள் அளவும் பகலும் ஒளிவதில்லை, இரவும் ஒளிவதில்லை. கோடை காலமும் ஒளிய போகிறதில்லை, மழை காலமும் ஒளிய போகிறது இல்லை. சீதனமும் உஷ்ணமும், அதாவது குளிரும் பனியும் என்ன செய்ய போகிறதில்ல, குளிரும் வெயிலும் என்ன செய்ய போகிறதில்ல, ஒளிய போகிறதில்ல. ஆனால் முதல்ல எடுத்தோன்னே ஒரு காரியத்தை சொல்கிறாரு, விதைப்பும் அறுப்பும் ஒரு நாளும் ஒளிய போவது இல்லை. எப்போ வரைக்குமா? பழைய உடன்படிக்கையில் மட்டுமா? பழைய உடன்படிக்கை முடியும் வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லை அப்படின்னு வசனத்தை சொல்லியிருக்கா? நியாயப்பிரமாண காலம் இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லை என்று வசனம் சொல்லியிருக்கா? இல்லை. பூமி இருக்கிற நாள் வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் என்ன செய்யல, ஒளிவதில்லை. அப்போ ஆண்டவர் ஒழுங்கின் தேவன். அவர் சகலத்தையும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் படைத்தார். தேவன் சில சமயத்தில் அந்த அடிப்படையில் தான், அதாவது ஒழுங்கின் அடிப்படையில் தான் என்ன செய்கிறார். சில சமயம் இல்லை, பல நேரம் அவர் ஒழுங்கின் அடிப்படையில் தான் செயல்படுகிறார். தேவனுடைய திட்டத்தில் ஒரு முக்கியமான திட்டம் என்னென்னா பெருக்கம். அவர் பெருக்கத்தின் தேவன். பெருக்கம் என்பது தேவனுடைய திட்டம். அதனால தான் மனிதர்களை ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டு அவர் சொல்லும்போது, நீங்கள் என்ன செய்யணுமா? பழுகி அடுத்து பெருகி. அப்போ பெருக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். எப்பயுமே எந்த ஒரு சத்தியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதி ஆகமத்தில் இருந்து தான், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தில் இருந்து தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் புரிந்து கொள்ளணும். முதல்ல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதான் இன்னைக்கு, அதுதான் பூமி இருக்கிற கடைசி நாள் வரைக்கும். அல்லேலூயா. இப்போ தேவன் ஒழுங்கின் தேவன், பெருக்கத்தின் தேவன். நாம் பெருக வேண்டும் என்பது பிதாவினுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன? அது ரொம்ப முக்கியமாக நாம் என்ன செய்யணும்?
ஆசீர்வாதம்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பேசலை. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், அது மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே தேவன்கிட்ட இருந்து வரணும். அதில் தான் பிரச்சனை இருக்காது. உலக பிரகாரமாக யாரையோ நம்பி யாரையோ சார்ந்து அவர்களை காக்கா பிடிச்சி அதில் வர்ற ஆசீர்வாதம் அதை பற்றி பேசுகிறேன். தேவன் நேரடியாக உங்களுக்கு எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். அப்போது அதை நாம் பெறணுன்னா என்ன வழிமுறை அப்படின்னா, முதலாவது கீழ்ப்படிதல். எல்லாரும் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்னது? கீழ்ப்படிதல். ரெண்டாவது விசுவாசம். ரெண்டாவது என்னது? அப்போ கீழ்ப்படிதலும் விசுவாசமும், இந்த இரண்டும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழிகள். இதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். போதும். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் ஆண்டவரால் ஏவப்பட்டு சொல்லுகிற காரியம் என்னன்னா, இன்னும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சிறுக விதைக்கிறவன் என்ன செய்வான்? சிறுக அறுப்பான். பெருக விதைக்கிறவன். பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா எப்போது எங்கே எதில் முதலீடு செய்யலாம் என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். எப்பவுமே சும்மா வச்சுருக்கவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பணம் இருக்குது அப்படின்னா அதை என்ன செய்ய மாட்டாங்க, சும்மா அப்படியே வச்சுருக்க மாட்டாங்க. நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, காரியங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். எது சரியான முதலீடாக இருக்கும், எதில் முதலீடு பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போது முதலீடு செய்து கொள்ளலாம், எதில் முதலீடு செய்யலான்னு என்ன செய்வாங்க, பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த முதலீடு தான், அதுக்கு பேர் தான் விதைக்கிறது. அந்த முதலீடு நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ப்ராஃபிட் வரும். கொஞ்ச நாள் கழித்து என்ன வரும்? ப்ராஃபிட், லாபம் வரும். அதுக்கு பேர் தான் என்னது? அறுவடை. அப்போ இந்த இருக்கிற முதலீடுகளிலேயே நாம் செய்யக்கூடிய சிறந்த முதலீடு எது என்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் முதலீடு செய்வது. அதுதான் இருக்கிறதுலே தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு உலக பிரகாரமாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் கூட என்ன நடக்கும்? பொருளாதார ஏற்றத்தாழ்வு வரும்போது சில நேரங்கள் நாம் முதலீடு பண்ண தொகைகள் என்ன செய்யும்? டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் முதலீடு செய்யும்போது அது கண்டிப்பாக என்ன செய்யுது? பல மடங்கு ப்ராஃபிட்டை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் பண வீக்கம் கிடையாது, இழப்பு இல்லை, பொருளாதார மந்த நிலை என்பது கிடையாது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. உலகம் முழுக்க பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் பொருளாதார பிரச்சனைகள் இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் கொடுக்கிற காணிக்கை, தசம பாகங்கள், உழைப்பு இவற்றை முதலீடாக, விதையாக நினைப்பது கிடையாது. மாறாக அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, கையில் இருந்து இது போகுது, இதை நான் இழக்கிறேன், இன்னைக்கு காலையில் வரைக்கும் கையில் இருந்துச்சு, இன்னும் 1 மணி நேரம் கழித்து அது என் கையை விட்டு போகுது அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கிறது அநேக கிறிஸ்தவர்களுக்கு. காணிக்கை பெட்டியில் போட்டாச்சு, அவ்வளோதான், நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதோடு சேர்ந்து ஊழியக்காரரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதனால் அவங்க பாவம். ஸோ நாம் பார்த்து என்ன செய்யலாம்? ஏதாவது காணிக்கை கொடுத்தோம்னா
அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சி சிலர் என்ன பண்ணுறாங்க, காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் கொடுக்குறாரு. இப்படி நினச்சி கொடுக்குறாங்க. இதுவும் தவறு. சிலர் என்ன நினைக்கிறாங்க, காணிக்கை தசம பாகத்தை முதலீடாவோ விதையாவோ பார்க்கறதில்ல, என் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, கர்த்தரும் கஷ்டப்படுறாரு, கர்த்தருடைய ஊழியக்காரரும் கஷ்டப்படுறாரு, ஆகையினால அவங்களுக்கு என்ன செய்வோம், நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாங்க, காணிக்கையும் தசம பாகத்தையும் கொடுக்குறாங்க. அதுவும் தவறு. இன்னும் சிலருடைய மைண்ட் செட் எப்படின்னா, நம்ம காணிக்கை தசம பாகம் கொடுக்கறது எந்த ஊழியக்காரர் ரொம்ப கஷ்டப்படுறாரோ அவருக்கு கொடுப்போம். கொஞ்சம் நல்லா இருக்க ஊழியக்காரருக்கு நம்ம கொடுக்க வேண்டாம், ஏன்னா அவருக்கு தான் நிறைய வருதில்ல, அவருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம யாருக்கு கொடுக்கலாம், யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் மைண்ட் செட்டு நினைக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க தேவனுடைய ஊழியத்திற்கு உதவி செய்கிறோம்னு நினைக்கிறாங்க. எப்படி, தேவனுடைய ஊழியத்திற்கு நான் உதவி செய்கிறேன், இந்த ஊழியக்காரர் கொஞ்சம் பணக்கார ஊழியக்காரராக இருக்கார், அவருக்கு உதவி தேவைப்படாது, நான் இவருக்கு என்ன செய்கிறேன், இவர் கஷ்டப்படுறாரு, நான் அதனால் இவருக்கு செய்கிறேன்னு நினைக்கிறாங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தேவனுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, உங்களுக்கு தான் அவருடைய உதவி தேவை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சிட முடியாது, உதவி செஞ்சிட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த எண்ணமும் தவறு. ஆனால் இப்படி இவர்கள் நினைப்பதற்கு சில நேரங்களில் ஊழியக்காரர்கள் என்ன ஆயிடுறாங்க, காரணமாக ஆயிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சர்ச்சுக்கு இடம் வாங்கணும், ஆகையினால உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொல்லிவிடுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, சர்ச்சு கட்டணும், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செங்கல் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும்ன்றாங்க. இன்னும் சிலர் ஒரு சிமெண்ட் மூட்டை ஒருத்தர் வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், சர்ச்சு கட்டிடலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் சர்ச்சில் ஆம்பிளிஃபையர் ஒருத்தர் வாங்கி கொடுங்க, ஸ்பீக்கர் ஒருத்தர் வாங்கி கொடுங்க, மைக் ஒருத்தர் வாங்கி கொடுங்க, கீபோர்டு ஒருத்தர் வாங்கி கொடுங்க. இப்படி ஒவ்வொரு தேவையாக எல்லாருக்கிட்டையும் சொல்லி இதுக்கு காசு வேணும் அதுக்கு காசு வேணும்னு இவங்களும் சொல்கிறதுனால இப்போ ஜனங்க என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அவரும் கஷ்டப்படுறாரு, ஆண்டவரும் கஷ்டப்படுறாரு, நம்ம தான் கொஞ்சம் பரவாயில்ல போல் இருக்கு, அதனால் நம்ம என்ன செய்வோம், இவர் நம்மளால் முடிஞ்சதை இவர் கொடுத்து உதவி செய்வோம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் தங்களுடைய பண தேவைகளை ஜனங்களிடத்தில் சொல்லுகிறதுனால ஜனங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆண்டவரையும் ஏழையாக நினைக்க, இவரையும் ஏழையாக நினச்சி ஆண்டவரையும் என்ன செய்கிறது, ரொம்ப பரம ஏழையாக நினச்சிறது. ஏழை மனு உருவை எடுத்தார், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடுறது. பிசாசி இடம் கொடுக்கல, அதனால் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாரே தவிர, பிறந்த உடனே அவருக்கு வந்ததெல்லாம் என்னது, தூப வர்க்கம், பொன், வெள்ளை போலம். நமக்கு எத்தனை பேருக்கு வந்துச்சு பிறந்த நாளைக்கு தங்கம்? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறது, நம்ம அவர் பூமிக்கு வந்தப்பையும் பணக்காரனாக தான் வந்தார், ஊழியம் செய்யும் போதும் பணக்காரனாக தான் இருந்தார். அல்லேலூயா. ஏன்னா காணிக்கப்பட்டு காணிக்க பையை யார் சுமந்தா, யார் சுமந்தது, திருடங்கிட்டே கொடுத்துட்டார், நீயே வச்சுக்கிறாரு. ஏன்னா அப்போ தான் அவன்கிட்ட யாருமே திருட முடியாது, அவன் மட்டும்தான் திருடுவான். அவங்களே கொடுத்து நீயே சுமந்துடுவான்ட்டார். சிலுவையில் மட்டும்தான் தரித்திரனாய் தொங்கினான். ஏன்னா நம்ம தரித்திரத்தை பூரா அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அடுத்து என்ன கேட்குறாங்க, இப்படி தேவைகளை பூரா சொல்லிவிட்டு சபைக்கு நீங்கள் கொடுக்கலன்னா யார் கொடுப்பா அப்படின்னு ஒரு கேள்வி, சென்டிமெண்ட்டாக வேற ஒரு கேள்வி வச்சுக்கிறாங்க. இதில் சிலர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு, நம்ம பாஸ்டருக்கு நம்ம செய்யலைன்னா யார் செய்வா அப்படின்னு ரொம்ப இலகின மனதை உடையவர்கள், நல்ல மனதுக்காரர்கள், அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க மனநிலை மாறிடுது. ஆண்டவர் கொடுக்குறோன்ற எண்ணம்லாம் மாறி போய் நம்ம பாஸ்டரை எப்படியாவது நம்ம தட்டேற்றி விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார், அவர் என்ன பண்ணிடணும், தட்டேற்றி. இந்த பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா, நல்ல சட்டையெல்லாம் வச்சுருப்பார், ஆனால் போட மாட்டார். அவர் இருக்கிறதுலே பாடாவதியாக ஒரு சட்டையை போட்டு ஞாயிற்றுக்கிழமை காலில் நிற்பார், காலரில் அழுக்கு இருக்கும், அது நஞ்சு போய் கிடக்கும், இப்படி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் சட்டையை பார்த்தாலே. ஆனால் வீட்டில் என்ன இருக்கும், நல்ல சட்டையெல்லாம் இருக்கும்.
அது எங்கேயா வெளியூர் போகும்போது பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துகிட்டு போங்க, அப்போ பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருப்பார், சஃபாரி மாதிரி போட்டு போவார். அப்போ கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, தான் சபையில் நல்ல சட்டை போட்டு வந்து நிற்க மாட்டார். ஏன்னா நல்ல சட்டை போட்டால் ஜனங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், காணிக்க கொடுக்க மாட்டாங்களாம். இப்படி ஒரு எண்ணம் பாருங்கள். இப்போ பல வருடத்துக்கு முன்பாக ஒரு பிரசங்கியார், அவர் டிவியில் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு நாள் அறிவிப்பு சொல்கிறாரு, டிவிலே சொல்கிறாரு, இந்த டிவி ஊழியம் இன்னையோட நிற்க போகுது, ஏன்னா அதை நடத்துறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, நீங்கள்லாம் கொடுக்கலைன்னா அந்த ஊழியத்தை நான் எப்படி செய்கிறதுன்னு கேட்குறாரு. நீங்கள்லாம் கொடுக்கலைன்னா இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாதுன்ற வார்த்தையை அவர் ஓப்பனாக டிவியில் சொல்கிறார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்களை அப்படி யார் செய்ய சொன்னான்னு தான் எனக்கு தோணுச்சு. உங்களை ஊழியத்துக்கு கூப்பிட்டது யார்? ஜனங்களா? கர்த்தர் கூப்பிட்டார். நீங்கள் ஊழியத்தின் தேவையை யார்கிட்ட சொல்லணும்? யார் உங்களை கூப்பிட்டாரோ அவர்கிட்ட சொல்லணும். அங்கே போய் உட்காந்து சொல்லணும். அவர் யாரை கொண்டுனாலும் எப்படினாலும் எந்த நேரத்தினாலும் சந்திக்க தேவன் வல்லமை உள்ளவர். அந்த விசுவாசம் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, ஜனங்களிடத்தில் அறிவிப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலைன்னா இந்த டிவி ஊழியத்தை என்னால் அடுத்த வாரத்தில் வந்து செய்ய முடியாதுன்னாரு. நான் யோசித்தேன், நீங்கள் செய்யவே வேண்டாம், செய்யவே ஒரு மாதம் லீவை போட்டு என்ன செய்யுங்க, போய் பேசாமல் ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டோட்ட அறிக்கை எடுங்க. உங்கள் சைடு இருக்க தவறுகள் என்ன செய்யுங்க, ஆண்டோட்ட அறிக்கை எடுத்தீங்கன்னா ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்துவார். மகனே, உன் தேவையை நீ ஆட்ட சொல்லணும்னு ஆண்டவரே கேட்டிருப்பார். உங்களை அழைத்தவர் யார்? கர்த்தர். அப்போ யார் சந்திப்பா? யார் உங்களுடைய தேவையை சந்திக்கணும்? சக மனுஷரா? இல்லை ஃபாரினில் இருக்க மாமாவா? அவர் எங்கள் மாமா தான், அவர்கிட்ட கேட்டால் கிடைக்கும். 2 தடவை கிடைக்கும், 3ஆவது தடவை உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிடுவார். தெரியுமில்ல? பிளாக் பண்ணாத ஒரே தேவன் நம்முடைய தேவன். எப்போ கூப்பிட்டாலும் எந்த சமயத்தில் கேட்டாலும் கேட்டதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ ஊழியத்தை அப்படி செய்கிறது இல்லைங்க. இதை சொல்லும்போது சிலர் என்ன நினைக்கலாம், சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் கொஞ்சம் நல்லா இருக்கார் அதனால இப்படி பேசுகிறாரு. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு யாரும் காணிக்க தர்றேன்னுலாம் சொல்லலை, என்னை யாரும் கூப்பிடவும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஊழியத்தை செய்யணும்னு கர்த்தர் அழைத்தார். அவர்கிட்ட பல அக்ரிமெண்ட்டு போட்டு வந்தேன். நான் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நாளும் என்னுடைய தேவையில் சொன்னதில்லை, ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். சொல்லும்போது தேவன் இதுவரைக்கும் நடத்தினார். வந்தப்போ எனக்கு ₹1 காணிக்க கொடுக்கறதுக்கு என் மேலே நல்ல அபிப்பிராயம் உள்ள ஆட்கள் யாரும் கிடையாது. எல்லாரும் வழக்கமாக யார் கொடுப்பாங்களோ அங்கே தான் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு காணிக்க வராது. ஆண்டவர் நடத்தினார். ஒரு நாளும் நான் ஜனங்க போய் காசு வேணுன்றதுக்காக யார் வீட்லேயும் போய் நான் நின்னதில்லை. ஜோம் பண்ணுறேன்ற பேரில் நான் வீடு சந்திக்க வந்தேன் சிஸ்டர், உங்களுக்காக ஜோம் பண்ண வந்தேன் சிஸ்டர், உங்கள் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நான் ஜோம் பண்ணுறேன்னு ஒவ்வொரு வீடு வீடாக போய் நின்று ஜோம் பண்ணுறேன்ற பேரில் ப்ரேயர் பண்ணிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன காணிக்க கொடுப்பாங்கன்னு உத்து பார்த்துக்கிட்டு நின்னதே கிடையாது. இனிமேலும் நிற்க போகிறதும் கிடையாது. அல்லேலூயா. அதுக்கு பேர் ஊழியமும் கிடையாது. அது என் ஆண்டவரை அவமானப்படுத்துகிற காரியம். நீங்கள் அழைத்தால் வருவோம் வீட்டுக்கு, அது வேற. நீங்கள் என்னுடைய சபை மக்கள், நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் ஊழியக்காரனை நான் வர்றேன். ஆனால் வாரம் நான் வந்து வீடு சந்திக்கலைன்னா என் ஜனங்க வரமாட்டாங்க. அவங்கள யாராவது கலைச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறேன், நான் யார் வீட்டுக்கும் போகிறதில்ல. எத்தனை ஊழியக்காரன் வேணால் என் சபை மக்கள் வீட்டுக்கு போ, நான் ஓப்பன் சேலஞ்ச் அடிக்கிறேன். போங்க, போய் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுனா அப்படி போகிறாலும் போட்டுங்கிறேன். நான் எனக்கு பிரச்சனையே கிடையாது. யார் சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து உறுதியாய் நிற்கிறார்களோ அந்த மக்கள் எனக்கு போதும். அவங்கள எத்தனை ஊழியக்காரன் உள்ளே போய் நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், சர்ச்சு முடிஞ்ச சாப்பாடு போடுறேன், உங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கு காசு தர்றேன்னு சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. நாடோடிகள் போகத்தான் செய்வாங்க, அது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வீடு இல்லை பாவம். அவங்களுக்குன்னு எந்த சர்ச்சும் கிடையாது. அவங்க ஒரு வாரம் இங்கே இருப்பாங்க, ஒரு வாரம் அங்கிட்டு போவாங்க, அப்புறம் எங்கிட்டாவது போய் உட்காந்துருப்பாங்க திடீர்னு. அவங்கள எல்லா ஊர்லேயும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம எங்கே பார்த்துருவோமோ என்னமோன்னு முக்காடை போட்டு வேற போவாங்க டபக்குன்னு. ஐயோ பாஸ்டர் என்ன இந்த ஏரியாவுக்குள்ளே சுற்றுறாருன்னு.
அதனால் அவர்களெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். தாராளமாக எங்கேனாலும் போய்க்கு. எனக்கு என் வீடு எதுன்னு தெரியும். நான் என் வீட்டில் தான் சாப்பிடுவேன். இன்னொரு வீட்டில் என்னை அழைக்கிறாங்கன்னா போய் சாப்பிடுவேன். அதை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டேன், ஒவ்வொரு வீட்லையா போய் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பாடை சாப்பிட மாட்டேன். போனால் எனக்கு கொடுப்பாங்க. இப்போ இத்தனை பேர் வீட்டுக்கு வந்தேன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவீங்க, கொடுப்பாங்க. ஆனால் நான் அப்படி வந்து சாப்பிட மாட்டேன். என் வீட்டில் தான் சாப்பிடுவேன். என் சர்ச்சு எதுன்னு தெரியும், என் ஊழியம் எதுன்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மக்களுக்கு தெரியணும். ஆனால் சிலருக்கு வந்து அது தெரியறதில்லை. ஆகையினால என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி 10 இடத்துக்கு போனோம்னா பாஸ்டர் நம்மளை தாங்குவார்னு. நான் தாங்கலாம் மாட்டேன், வீட்டுக்கு போய் தூங்கிடுவேன். நான் தாராளமாக எங்கேனாலும் போய்க்கிங்கன்னு, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஓடுற ஆளை நீங்கள் நிப்பாட்டவே முடியாது. ஓடி போய் அண்ணன் ஒரு வேறு சிஸ்டத்தில் உட்காந்துருக்கோம். அப்புறம் அங்கேருந்து என்ன செய்யும், 4 மாதம் கழிச்சு இன்னொரு பக்கம் ஓடும். அப்புறம் அங்கேருந்து 4 வருஷம் கழித்து வேற எங்கிட்டா ஓடும். அதனால் அதெல்லாம் நிப்பாட்ட முடியாது. சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தில் நிலை நிற்கணும்னு நினைக்கிறவங்க என் சர்ச்சு எதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓடுவாங்க. கண்டுபிடிச்சாங்கன்னா ஓட மாட்டாங்க, அங்கே தான் அழைச்சி நிற்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊசி போடும்போது வலிக்கும் இல்லையா? ஆனால் போட்டுட்டு எடுத்துட்டு தேய்ச்சிட்டோம்னா என்ன ஆயிரும், வலி குறைஞ்சிடும். ஆனால் மருந்து உள்ளே போயிடும். மருந்து உடம்புக்குள்ளே போகிறது நல்லது. ஏன்னா வியாதி என்ன செஞ்சிடும், சரிப்படுத்தி. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ ஆண்டவருக்கு பாவம் நிறைய உதவிகள் தேவை அப்படின்னு நாம் நினைச்சிடக்கூடாது. நமக்கு தான் அவருடைய உதவி தேவை. ஏன்னா அநேக ஊழியர்கள் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு நிறைய தேவை, ஊழியத்துக்கு நிறைய தேவை, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அந்த திட்டம், இந்த திட்டம், பங்காளர் திட்டம். சிலர் அதில் போய் என்ன செஞ்சிடறாங்க, குழந்தைகளுக்கு நம்ம அதில் ஃபீஸை கட்டிட்டோம்னா நம்ம ஜோம் பண்ண தேவையில்லை. யார் ஜோம் பண்ணிக்கிறவா? பங்காளர் திட்டத்தில் இருக்கிறவங்க நம்ம பிள்ளைக்காக ஜோம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பிள்ளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். பங்காள திட்டத்தில் ஜோம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யலாம், பிள்ளையை கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாருன்னா உங்கள் பிள்ளைக்கு யார் தான் ஜோம் பண்ணணும், நீங்கள் ஜோம் பண்ணணும். இவங்க உட்கார மாட்டாங்க. ஆனால் இவங்க ஃபீஸை கட்டிட்டு என்ன பண்ணிடுவாங்களாம், இவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்களா, அங்கே இருக்கிறவங்க ஜோம் பண்ணுவாங்களாம். இப்படி எங்கேயாவது பைபிளில் இருக்குதா? யோசிக்கணும் மக்கள். அல்லேலூயா. உண்மை என்னன்னா, உங்களுக்கு எனக்கு தான் ஆண்டவர்கிட்ட உதவி தேவையே தவிர ஆண்டவருக்கு ஒரு நாளும் உதவி நம்மகிட்ட இருந்து தேவை கிடையாது. ஆண்டவர் அவருடைய தேவைக்காக நம்மிடம் கேட்கிற தேவன் அல்ல. அப்போ ஆண்டவர் ஏன் நம்மை கொடுக்க சொல்லுகிறார்? அவருக்கு தேவைகள் இருக்கிறதுனாலயா? இல்லை, நாம் பெருக வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை விதைக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. பணத்தை நாம் தேவனுக்கு கொடுப்பதில் நம்முடைய எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். பணம் கொடுக்கிறது பெருசு இல்லை, கொடுக்கும்போது நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கிறது என்பது தான் முக்கியம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே அது போடப்படும். அல்லேலூயா. அப்போ நாம் கொடுக்கிற காணிக்கை தசமபாகத்தை எப்படி பார்க்க பழகணும்? அதை நம்முடைய விதையாக நாம் பார்க்க பழக வேண்டும். அதை நாம் பார்க்கறது மட்டும் இல்லை, அதுதான் சத்தியமே. அதை தான் பவுல் எழுதும்போது விதைன்னு எழுதுவார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு எழுதுறாரு. இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டா நாம் அறுவடையையும் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம்.
அப்போ முதலீடாக நாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா ரிட்டர்ன்ஸை நாம் என்ன செய்ய ஆரம்பிப்போம், எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ பிள்ளைகள் படிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் புஸ்தகத்தில் உட்காந்து சப்ஜெக்டில் உட்காந்து படிக்கிறாங்களோ அவ்வளவு அதிகமான மார்க் என்ன செய்யும், ரிட்டனாக வரும். கரெக்டா? புஸ்தகத்தில் உட்காராம எக்ஸாம் போய் எழுதும்போது மார்க் என்ன செய்யும், கம்மியாக தான் வரும். அப்போ உட்காந்து படிக்கிற நேரம் என்பது உங்களுடைய விதை. எக்ஸாம் எழுதி வரக்கூடிய மார்க் என்பது உங்களுடைய அறுவடை. இப்போ உங்களுடைய நேரத்தை முழுக்க வேறு எதுலையாவது நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா, விளையாடுறதில்ல, அல்லது வெளியில் எங்கேயாவது சுற்றுறதில்ல, அல்லது மொபைலில், இந்த மாதிரி செலவு பண்ணும்போது ரிட்டர்ன்ஸும் அதே தான். தேவ சமூகத்தில் செலவு பண்ணும்போது ரிட்டர்ன்ஸும் அதே தான் வரும், அறுவடையும் அதுதான் வரும். சிலருக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு வீட்டில் நேரம் இல்லை, ஆனால் வெளியில் ஒவ்வொரு வீடாக சுற்றுறதுக்கு என்ன இருக்குது, நேரம் தாராளமாக இருக்குது. ஒவ்வொரு வீடாக போய் உட்காந்து புரணி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, நேரம் இருக்குது. நீ அப்படி போய் உட்காந்து பேசினீன்னா உன்னைய பற்றி ஊரே பேசும். ஏன்னா நீ விதைச்சது என்னது, புரணி பேசுறதுன்ற ஒரு விதையை உன்னைய பற்றி ஊரே பேசும். அதான் உன்னுடைய அறுவடை. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்த மனிதனும் 100% பர்ஃபெக்டான மனிதன் கிடையாது. எல்லாருக்குள்ளும் குறைகள் உண்டு. அதை பேசுறதுக்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதே போல் உங்களுடைய தொழிலில் எவ்வளோ நேரம் நீங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமான லாபம் உங்களுடைய அறுவடை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழிலில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் கொடுத்தபடினாலே அது பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். வேலை செய்கிறீங்க, மாதம் 30 நாள் வேலை செய்கிறீங்க, 1ஆம் தேதி ஆனோடனே என்ன எதிர்பார்ப்பீங்க, என்னதுங்க, சம்பளம். 1ஆம் தேதியே கொடுத்துட்றாங்களான்னு எனக்கு தெரில. ப்ரைவேட்டில், கவர்மெண்ட்டில் வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு 3ஆம் தேதி, ஒரு 7ஆம் தேதி அந்த மாதிரி என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதையும் 7ஆம் தேதி ஆனாலும் நம்ம அந்த முதலாளி மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவனும் நம்மளை பார்ப்பான், எல்லாம் என்ன நம்மளே பார்க்குறாங்க, இன்றைக்கே எதிர்பார்ப்பாங்களோ அப்படின்ட்டு அவன் அங்கிட்டு திரும்புவான். ப்ரைவேட்டில் அது ஒரு பெரிய தொல்லை. ஒரு சில கம்பெனி தான் என்ன செய்யும், கரெக்டாக போடும் அந்த டேட்டில். இந்த சின்ன சின்ன கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி போடலாமா நாளைக்கு போடலாமா, ஒரு நாள் வச்சுருப்போம் சம்பளத்தை, இப்படியே தான் யோசிப்பான். ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 30 நாள் நான் உன்ட்ட வேலை செஞ்சுருக்கிறேன், அது என்னுடைய விதை. 1ஆம் தேதி ஆனால் நீ எனக்கு என்ன செய்யணும், என்னுடைய அறுவடையான சம்பளத்தை நீ என்ன செய்யணும், தரணும்னு எதிர்பார்ப்பது எந்த அளவுக்கு நியாயமோ அந்த அளவு நியாயம் தேவனுடைய சமூகத்தில் நாம் விதைக்கும் போது தேவனிடத்திலிருந்து அறுவடை எதிர்பார்ப்பதும். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் எல்லாமே கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு பழக்கம் இருக்குது, சீதனம்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால் கட்டில் பீரோ நகை அது இதுன்னு எல்லாம் கொடுத்துறதுனால கல்யாணமான புதுசில் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுது. ஒருவேளை அப்படி ஒரு பழக்கம் இல்லைன்னு வைங்களேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களே தான் என்ன செய்யணும், வாங்கிக்கணும். அப்படின்னா அவங்க எடுத்தோன்னே எல்லாம் வாங்க மாட்டாங்க. முதல்ல மினிமமாக என்னென்ன தேவையோ அதான் வாங்குவாங்க. அப்போது குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் அதே 10 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து வீட்டில் இல்லாத பொருள்னு எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அதே தான், 10 பேர் தான் இருந்தாங்க. இப்போ அது பெருகி இருக்குது, இனிமேலும் பெருக போகுது. அந்த ஊழியத்தின் ஆரம்ப நேரம் நாம் விதைக்கக்கூடிய நேரம். 10 வருஷம் கழித்து அறுவடையை நாம் என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார்.
இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். எல்லாரும் பெரும்பாலும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வசனம் பணத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்போம். அது உண்மைதான். ஆனால் நல்லா கவனிங்க, பணத்தை பற்றி மட்டும் இந்த வசனம் பேசலை. பணத்தையும் பேசுது, அதோடு சேர்ந்து பல காரியத்தை என்ன செய்யுது, அது பேசுது. அதாவது எல்லா விதமான விதைகளை பற்றியும் இந்த வசனம் பேசுகிறது. ஆண்டவர் இடத்துல சொல்றாரு பாருங்க, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட மாட்டீர்கள் சொன்னாரா இல்லையா? மற்றவர்களை மன்னியுங்கள், அப்பொழுது நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். இதுவும் ஆண்டவர் சொன்னார். லூக்கா 6வது அதிகாரம் 36, 37 வசனங்கள் வாசிப்போம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இப்ப நம்மளை எப்படி இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். அப்பா எப்படி, அப்படிதான் பிள்ளை இருக்கணும்ட்டாரு. அப்பா எப்படி இருக்காரு? இரக்கமுள்ளவர். அப்ப நாம எப்படி இருக்கணுமா? இரக்கமுள்ளவர். அவ்வளவுதான். அடுத்து, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது? ஏன்னா அவங்களுக்குள்ள குறைகள் குற்றங்கள் இருக்கதான் செய்யும். அதான் சொன்னேன், நாம் யாரும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது. எந்த மனுஷனும், நீங்கள் பெரிதாக நினைக்கக்கூடிய பெரிய ஊழியக்காரன் முதல் கொண்டு கிராமத்தில் யாருன்னே தெரியாத சிறிய ஊழியக்காரன் வரைக்கும், அவங்க சபையில் இருக்க கடைசி விசுவாசி வரைக்கும் சொல்கிறேன், நோபடி இஸ் பர்ஃபெக்ட். யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆகையினாலே மற்றவர்களை என்ன செய்யாதீங்க, குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். வாசிங்க. அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அடுத்து, மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி என்ன செய்யாதீங்க, தீர்க்காதிருங்கள். அடுத்து, அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அப்ப நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாது இருப்பீர்கள். அடுத்து, விடுதலை பண்ணுங்கள். நீங்க விடுதலை பண்ணுங்க மற்றவங்கள, அதாவது மன்னிங்கிறாரு. மற்றவங்கள மன்னிச்சிருங்க, தப்பே பண்ணாலும் என்ன செஞ்சிருங்க, 2 வார்த்தை திட்டிவிட்டு அடுத்து மன்னிச்சிருங்கிறாரு. அப்பொழுது நீங்களும் என்ன செய்வீங்க, விடுதலை படுவீர்கள். அல்லேலூயா. நியாயம் தீர்க்க கூடாது, நீங்க யாரையும் நியாயம் தீர்க்காதீங்கன்னு சொல்றாரு. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, அப்ப கோர்ட்ல எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களே, அது கரெக்டா? கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு போனோடனே கொடுத்துட மாட்டாங்க. ஒரு வழக்கு உள்ளே போனோடனே கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, எல்லா தரப்பையும் விசாரிப்பாங்க. விசாரித்து அதில் இருக்க எல்லா நியாய தர்மங்களையும் பார்ப்பாங்க. பார்த்து சட்டத்தில் அதுக்கு என்ன இருக்குது அப்படின்றத சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க கடைசியாக தான் என்ன செய்ய போகிறாங்க, அது செய்யலாம். ஆனால் நாம் என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு உடனே ஜட்ஜ்மெண்ட்டு, நீ சரி கிடையாது அப்படின்னு என்ன செஞ்சுருவோம், சொல்லிடுவோம். அதை செய்யாதீங்கிறார். அல்லேலூயா. எதையுமே முழுசாக விசாரிக்காம, எதையும் முழுசாக தெரிஞ்சுக்காம ஒருத்தரை குறித்து நாம் தவறாக பேசுவது தேவனுடைய பார்வையிலே தவறு. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யாரையும் குற்றவாளிகள் என்று என்ன செய்யாதீங்க, தீர்க்காதீர்கள். நான் கேட்குறேன், எத்தனை பேர் ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற விரும்புகிறீர்கள்? எல்லாருமே அதான் விரும்புகிறோம் இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறார், மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பியுங்கள். அல்லேலூயா. வேதத்தில் விதைப்பு அறுப்புன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு விதைப்பு அறுப்புன்னு தான். ஃபஸ்ட்டு அறுவடை, அடுத்து விதைன்னு சொல்லலை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? விதைப்பு, அடுத்து என்னது, அறுப்பு. ஃபஸ்ட்டு விதைக்கணும், அடுத்து அறுவடையை. இப்படி தான் சொல்லியிருக்காரு ஆண்டவர். முதல்ல அறுவடை எடுங்க, அடுத்து விதைங்கன்னு சொன்னாரா? சிலர் அப்படி நினைக்கிறாங்க. ஆண்டவர் மட்டும் எனக்கு மாதம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாருன்னு வைங்களேன், நான் சர்ச்சையை மாற்றிடுவேன். சர்ச்சில் நான் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு, கீழே ஃப்ளோர் மேட் போட்டு, பெயிண்டிங் பண்ணி, லைட்டிங்ஸ் போட்டு, எல்லாம் போட்டு
ஏம்மா இப்போ என்னம்மா பண்ண, அது மாற்றுறது இருக்கட்டும், இப்போ என்ன செஞ்சுருக்கு, இல்லையா இப்போ வந்து எனக்கு வர்றதே சரியாக இருக்குது. நான் சொல்கிறேன் 1,00,000 சம்பளம் வந்தாலும் உனக்கு வர்றது சரியாக தான் இருக்கும். ஸோ உனக்கு 1,00,000 வரப்போகிறது இல்லை. அல்லேலூயா. கொஞ்சத்திலே ஆண்டவர் 1000 ரூபா தான் மாதம் சம்பளம் கொடுத்தாருன்னா அந்த 1000 ரூபாயில் 100 ரூபாய் யாருக்கு கொடுக்கணும்? ஊழியக்காரருக்கா? 100 ரூபாய் உங்களுடைய விதை, மீதி 900 ரூபாய் உங்களுடைய ஆகாரம். எத்தனை பேருக்கு புரியுது? இதை நான் சொல்லலை, பழைய உடன்படிக்கையிலேயே தேவன் இதை கற்றுக் கொடுத்தார். சிலர் சொல்கிறாங்க அது பழைய உடன்படிக்கைக்கு தான் பொருந்தும், புதிய உடன்படிக்கைக்கு அது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? பழைய உடன்படிக்கை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? கரெக்டாக சொல்லணுன்னா நோவாவுண்டு மோசேனுடைய காலம். இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உடன்படிக்கை பண்ணிட்டு தசம பாகத்தை குறித்து எப்போ போதிக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தில் தான் போதிக்கிறார். அப்போ தசம பாகத்தில் என்ன சொல்கிறாரு? 10ல் முதல் பகுதியை நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டாரு. அப்போ உங்கள் சம்பளத்தை என்ன செய்யணும்? 10ஆ பிரிக்கணும். நீங்கள் 10,000 ரூபா வாங்குறீங்கன்னா 10 பகுதியாக பிரிச்சிங்கன்னா 10,000 ரூபா. அதில் முதல் 1000 ரூபா என்ன செய்யணுமா? ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து விதைக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். 10ல் 1 ஆண்டவருடையது, அதாவது முதல் 1 ஆண்டவரோடது, கடைசி 1 கிடையாது. மீதி இருக்கிற 9 பகுதியும் உங்களுடையது, உங்களுடைய ஆகாரம். இது ஆண்டவர் முதல்ல கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் ஆபிரகாம் இதற்கு முன்பாக உள்ள காலகட்டத்தில் வாழ்ந்தவர். ஆனால் ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் என்ன செய்தாராம்? அப்போ அவருக்கு யார் சொல்லி கொடுத்தா? அப்போ தசம பாகம் என்கிற சத்தியம் வெறும் பழைய உடன்படிக்கையின் சத்தியம் மட்டுமல்ல, அதற்கு முன்பாக இருந்தே அது என்ன செய்யப்பட்டுச்சு? ஆரம்பிக்கப்பட்டது. அது புதிய உடன்படிக்கையிலே வருது. ஆனால் விஷயம் என்னன்னா, கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, அவனவன் மனதில் நியமித்தபடியே என்ன செய்யணுமா? புதிய உடன்படிக்கையில் அதை தசம பாகம்னு சொல்லாமல் எப்படி சொல்கிறாருன்னா விதைன்னு சொல்கிறாரு. அதாவது மினிமம் 10ல் 1 விதைங்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா மினிமம், குறைஞ்சபட்சம். நீ இதுக்கு குறைவாக விதைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அளவு தெரியணும்ல நமக்கு. நாம் இது வரைக்கும் தசம பாகம் கொடுத்ததே இல்லை. இப்போ நமக்கு ஒரு அளவு சொன்னால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? விதைக்க முடியும் இல்லையா? இப்போ வீட்டுக்கு வரி கட்ட போகிறீங்க, கவர்மெண்ட் வந்து உங்கள் வரி இவ்வளவுன்னு சொன்னால் தான் உங்களால் கட்ட முடியும். நீங்களா குத்து மதிப்பாக அவ்வளோ கட்டுங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டுவீங்களா? எவ்வளோங்க கட்டுறது? என்கிட்ட 5,000 ரூபா இருக்குது, இப்போ எவ்வளோ கட்டுறதுன்னு தெரியலையே. 2,000 ரூபா கட்டலாமா? 3,000. ஒருத்தன் சொல்லுவான் 100 ரூபா கட்டுங்க அப்படின்வான் பக்கத்தில் நின்று. அவன் பேச கட்டு 100 ரூபா கட்டி அடுத்து ஃபைன் வரும். 5,000 ரூபா மொத்தத்துக்கு ஒழுங்காக கட்டியிருந்தோம்னா 4,000 ரூபா முடிஞ்சிருக்கும். கட்டாமல் விட்டதில் ஃபைனிங்கன்னு எல்லாம் சேர்த்து இப்போ 10,000 ரூபா வந்து நிற்கும், வெறும் 100 ரூபா கட்டுறதுனால. அதனால் அவன் பேச்சு என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு அளவு தெரியணும். அளவு தெரியணும்னா கவர்மெண்ட் அதை சொல்லணும். மொபைலில் மெசேஜ் வரணும், இல்லை நமக்கு இமெயிலில் வரணும், அல்லது அங்கே போய் நம்ம வீட்டு நம்பரையோ குழாய் நம்பரையோ போட்டு கேட்கும்போது அவங்க சொல்லணும். அப்போ சொல்லும்போது தான் உங்களுக்கு 3,597 ரூபா வந்திருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்த அமௌண்ட்டை எடுத்து இதைத்தான் ஆண்டவர் செஞ்சார் பழைய உடன்படிக்கையில். நியாயப்பிரமாண காலகட்டத்தில் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தார். உன்னுடைய வருமானத்தில் 10ல் முதல் ஒரு பகுதியை நீ ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து என்ன செய்ய? அதை விதை அப்படின்னு சொன்னார், கொடுக்கணும்னு சொன்னார். புதிய உடன்படிக்கையில் 10ல் 1ன்றது மினிமம். அதுக்கு மேலே எவ்வளவு நாளும் நம்ம செய்யலாம், அதுக்கு வந்து கணக்கு வழக்கே கிடையாது. அதான் நான் அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்கிறது. 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறார், ஒருத்தவங்க 20,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. 2 பேரும் தசமபாகம் கொடுக்குறாங்க. 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறவர் 10,000 ரூபா தசமபாகம் கொடுக்குறார். 20,000 ரூபா சம்பளம் வாங்கினவங்க எவ்வளோ கொடுக்கணும்? எவ்வளோ கொடுக்கணுங்க தசமபாகம்? எவ்வளவு? 2,000 ரூபா தரோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2,200 ரூபா தர்றாங்க. எவ்வளோ தர்றாங்க? 2,000, உங்களுக்கு கணக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன், 2,200 ரூபா தர்றாங்க. 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கினவர் 10,000 ரூபா தசமபாகம் தர்றாரு.
20,000 சம்பளம் வாங்குறவங்க 2,200 தர்றாங்க. இப்போ இதில் யார் அதிகமாக கொடுத்தது? எப்படி 2,200 தான் அதிகம்னு எப்படி சொல்கிறீங்க? 10,000 பெருசா 2,200 பெருசா? எது பெருசு? எப்படி 2,200 தான் பெருசுன்னா எப்படின்னு சொல்லணும்? அவர் ஆக்சுவலாக எவ்வளோ தான் கொடுக்கணும்? 2,000 தான் தரணும். ஆனால் 200 கூட கொடுத்தாரு. இப்போ தேவனுடைய பார்வையில் அதிகமாக கொடுத்தது யாரு? தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி தான் நானும் பார்ப்பேன். அல்லேலூயா. நீங்கள் மாதம் 5 லட்ச ரூபா கூட சம்பளம் வாங்குங்க, ரைட்டா? 50,000 கூட கொண்டு வந்து தசமமாக கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வெறும் 10,000 சம்பளம் வாங்குகிற ஒருத்தர் எனக்கு 2,000 கொடுத்தாருன்னா அவர் தான் அதிகமாக கொடுத்துருக்கார். அல்லேலூயா. இதுதான் கணக்கு, தேவன் போடுற கணக்கு தான். ஆண்டவர் சொன்னார் 10ல் 1 கொடுனாரு. இவர் 10ல் 1.2% கொடுக்குறாரு. ஆண்டவர் சொன்னதை விட ஜாஸ்தி கொடுக்குறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு? 10ல் 2% கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ எது ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்க? பர்சன்டேஜ் தான் ஜாஸ்தி. பணத்திற்கு ஆண்டவர் மதிப்பு கொடுக்கறதே கிடையாது. எதற்கு மதிப்பு கொடுக்குறார்? பர்சன்டேஜ். நிறைய பேர் இன்றைக்கி நினைக்கிறான் பணத்துக்கு தான் மதிப்பு. பணம் வீங்கிக்கிட்டே இருக்குங்க, என்றைக்கு வெடிக்க போகுதுன்னு தெரியாது. ஒரு காலத்தில் 1 கிலோ அரிசி 16 ரூபா. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நீ உங்களுக்கெல்லாம் இன்னும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி 60 ரூபா போடணும் நல்ல அரிசி வேணும்னா. அதே 1 கிலோ தான் கிடைக்கும். அன்னைக்கு அதே 1 கிலோ தான். அன்னைக்கு வெறும் 16 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. இன்றைக்கி 60 ரூபா கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் பண வீக்கம். அல்லேலூயா. இதுதான் பணம் வீக்கம். நாளைக்கு 100 ரூபா ஆகும். இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு காலத்தில் தங்கம் 1 பவன் எவ்வளவு? 10,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. எங்கள் கல்யாணத்தப்போ 5,000 ரூபா. 1 பவுனு 5,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் தான் சொன்னேன், அப்போ எனக்கு அந்த ஞானம் இல்லை. இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? இன்வெஸ்ட்மெண்ட்டை பூரா அதில் போட்டிருப்பேன். அப்போ அந்த ஞானம் இல்லை. இன்றைக்கி எவ்வளவு? அதே 1 பவுனு தான், அதே 8 கிராம் தான் வரும், ரைட்டுங்களா? அன்னைக்கும் 8 கிராம் தான் வரும், இன்றைக்கி 8 கிராம் தான் வரும். தங்கத்தினுடைய அளவு மாறலை. ஆனால் பணம் எவ்வளோ கட்டணும்? இன்றைக்கி 1,00,000 குறைஞ்சது 26,000 25,000 கட்டணும் குறைஞ்சது. அது கடைக்கு மாறும். 1,4 லட்சம் கட்டினீங்கன்னா தான் இன்றைக்கி 8 கிராம் தங்கத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். ஆனால் 2004 2005 வெறும் 5,000 ரூபாய்க்கு 8 கிராம் தங்கத்தை வாங்கியிருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லித்தர்றாரு, முதல்ல விதை, அடுத்து என்ன செய்ய? அறுவடை. ஃபஸ்ட்டு கொடுக்கணும். எதை அப்படின்னா, நம்ம எல்லாரும் முதல்ல பணத்தை நினைப்போம், அதுவும் தான். அடுத்து இரக்கத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அன்பை என்ன செய்யணும்? கொடுக்கணும். தயவை என்ன செய்யணும்? கொடுக்கணும். மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய விதை. இதே அறுவடையை நீங்கள் என்ன செய்வீங்க? பெறுவீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். அதான் வசனம். பணத்தை விதைங்க, உழைப்பை விதையுங்கள். ஏன்னா சிலர் என்னன்னா பணத்தை மட்டும் விதைச்சிட்டு போயிடுவாங்க. ஊழியத்தில் உழைப்பு என்ன செய்ய மாட்டாங்க? உழைப்பு கொடுக்கவே மாட்டாங்க. உழைப்புன்னு என்னதுங்க? சர்ச்சுக்காக வேலை செய்கிறது. ஊழியக்காரன் வீட்டில் வந்து வேலை செய்கிறத சொல்லலை. அதை நான் ஒரு நாள் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். நான் அதை மீறி யாரையாவது வேலைக்குன்னு கூப்பிட்டேன்னா அவங்களுக்கு அதற்கான சம்பளத்தை கொடுத்து தான் நான் கூப்பிடுவேனே தவிர யாரையும் ஓசியில் வந்து என் வீட்டில் வேலை பாருன்னு சொல்ல மாட்டேன். சர்ச்சுக்கு வேலை செய்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக முடிந்த எல்லாரும் விசுவாசிகள் அதை செய்யணும். இப்போ சர்ச்சை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், சர்ச்சுக்கு உண்டான காரியங்களை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாம் என்னது? ஆண்டவருக்காக செய்யக்கூடிய அது ஒரு ஊழியம். சேரை துடைக்கிறதுலேருந்து, சேர் போடுறதுலேருந்து, பாய் விரிக்கிறதுலேருந்து, சர்ச்சை கூட்டுறதுலேருந்து, மைக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுலேருந்து இதுவும் ஒரு ஊழியம். பேசுகிறது எப்படி ஒரு ஊழியமோ அதே போல் அது ஒரு ஊழியம்.
அந்த ஊழியத்தை என்ன செய்யணும். அதான் உழைப்பு. உழைப்பை நாம் கொடுக்கும்போது நமக்கு வேலை செய்ய 10 பேர் வருவாங்க குடும்பத்தில். அல்லேலூயா. இப்போ பணத்தை விதைக்கணும், உழைப்பை விதைக்கணும், மற்றவிடத்தில் அன்பை விதைக்க வேண்டும், நட்பை விதைக்கணும். இதையெல்லாம் விதைக்கும்போது நம்முடைய அறுவடை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நாம் அறுவடைகளை எடுப்போம். நான் மற்றவர்கிட்ட இரக்கத்தை காண்பிக்க மாட்டேன், அன்பை காட்ட மாட்டேன். ஆனால் எனக்கு எல்லாரும் இரக்கம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படி நடக்கும்? நாம் எதை மற்றவர்களிடம் காட்டுகிறோமோ அதையே நாம் அறுவடை செய்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கிற எல்லா காரியமும் விதைப்பும் அறுப்பும் தான், வேற ஒன்றும் கிடையாது. பெற்றோர் பிள்ளைகள் இடையே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் விதையினுடைய அறுவடை தான். இப்படியாகத்தான் நம் பணத்தையும் அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா. சிலர் இதை விசுவாசிக்கிறாங்க, அறிக்கையெல்லாம் செய்கிறாங்க, ஆனால் வசனத்திற்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இந்த வசனம்லாம் ஓகேன்னுவாங்க, அதெல்லாம் அறிக்கை செய்வாங்க, ஆனால் கீழ்ப்படிச்சு விதைக்க மாட்டாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. சிலர் என்னன்னா கீழ்ப்படிச்சு விதைப்பாங்க, ஆனால் அந்த வசனத்தை இருதயத்தில் வச்சு வாயில் என்ன செய்ய மாட்டாங்க. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் விதைச்சிருக்கிறேன், எனக்கு ஏற்ற அறுவடையை நீங்கள் தரணும் அப்படின்னா ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டாங்க. ஏதோ நம்ம கடமை முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி விதைச்சிட்டு போயிடுவாங்க. ரெண்டும் தப்பு. வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிஞ்சு விதைக்கணும். விதைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிஞ்சு விதைச்சிருக்கிறேன், எனக்கு நீர் நல்ல அறுவடையை கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும். ஆண்டவரிடம் கேட்பது ஒரு நாளும் தவறு கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையின்படி தான் கேட்குறோம், வசனத்தின்படி தான் நம்ம கேட்குறோம். ஏன்னா சில ஊழியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவர்கிட்ட சும்மா அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காது. ஏன்னா இவர்கிட்ட கேட்ட மாதிரி இவர்கிட்ட அவர் பிள்ளை கேட்டாலே ஒழுங்காக வாங்கி தர மாட்டார். காசு இருந்தாலும் என்ன செய்யறதில்ல, வாங்கி தரதில்லை. அவங்க பாலிசி என்ன தெரியுமா, நீ கஷ்டப்பட்டால் தான் எல்லாம் கற்றுக்குருவேன். எப்படி கஷ்டப்பட்டால் தான் எல்லாம் நீ கற்றுக்க முடியும்னு ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க. வாங்கி தரதுக்கு எல்லாம் இருக்கும். அந்த பிள்ளை கேட்குறதுக்கு நியாயமான காரியமாகவும் இருக்கும். அது ஒரு அநியாயமான காரியமாக இருந்தால் வாங்கி தர வேண்டியது நியாயமான காரியமாக இருக்கும். அதை கூட என்ன செய்ய மாட்டார், வாங்கி தர மாட்டார். இல்லை நீ சம்பாரித்து நீ வாங்கிக்க அப்படிங்க இப்படி சொல்லிட்டு போயிடுறது. கடைசியில் என்ன நடக்கும்னா இவருக்கு வயசானதுக்கப்புறம் இவருக்கு ஒரு பப்ஸு வாங்கி திங்கணும்னு ஆசையாக இருக்கும், கையில் காசு இருக்காது, பிள்ளைகிட்ட போய் இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கணும். இப்போ ரெக்கமெண்ட் யார் பண்ணணும், இவர் வீட்டம்மா போய் அங்கே பண்ணணும். ஏங்க டேய் அப்பாவுக்கு ஒரு 500 ரூபா இருந்தால் கொடுறான்னு அந்த அம்மா ரெக்கமெண்ட் பண்ணி அவன் கொடுக்கணும். கடைசியில் இது ஏன் நடந்துச்சு, வாங்கி தர வசதி இருந்தப்போ கூட பிள்ளை நியாயமான காரியத்தை கேட்கும்போது கூட அதுக்கு என்ன செய்யலை, ஒரு பாலிசி ஒன்று வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணுச்சு, கொடுக்கறதில்ல, பிள்ளைக்கு வாங்கி தரதில்லை. இது தவறு பாருங்கள். அப்போ இவர் எதை விதைத்தாரோ அதை தாங்க பின்னாடி என்ன செய்வார், அறுவடை செய்வார். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் நடக்கிறது அதான், கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கிறது அதான். அப்போ எப்படி இருக்கணும், முதலாவது வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விதைக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விதைக்க வேண்டும். ரெண்டாவது, விதைச்சிட்டு ஆண்டவர் எனக்கு பல மடங்கு அறுவடையை தருவார் என்று விசுவாசிக்கணும். எல்லாரும் சொல்லுவோம், விதைத்து விட்டு ஆண்டவர் எனக்கு பல மடங்கு அறுவடையை தருவார் என்று இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். இது ரெண்டாவது. மூணாவது, நான் விசுவாசித்த காரியத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். எல்லாரும் சொல்லுவோம், நான் விசுவாசித்த காரியத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 3 விஷயம், வசனத்தை படிக்கிறோம், வசனத்தை கேட்குறோம், அதுக்கு கீழ்ப்படிச்சு விதைக்கிறோம். ரைட்டுங்களா? விதைச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவரே இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு நான் விதைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உண்மைதான் விசுவாசிக்கிறேன்னு இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். மூன்றாவது, நான் எதை விசுவாசித்திருக்கிறேனோ அதை நான் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். எது வரைக்கும் அறிக்கை செய்யணும், அறுவடையை எடுக்கும் வரைக்கும் என்ன செய்யணும்,
அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். வாசிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். ஃபஸ்ட்டு இந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம்னா நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம்னா தீர்க்க தரிசனம், அதானே? கட்டளைகள் சம்பந்தமே இல்லாமல் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம்னு வருது. அப்படின்னா என்ன, எதை சொல்கிறார்? அந்த காலத்தில் பைபிள் எது தான்? கட்டளைகள், பழைய ஏற்பாடு தான். இப்பயும் யூதர்களுக்கு பைபிள் எது? பழைய ஏற்பாடு மட்டும்தான். பழைய ஏற்பாட்டில் என்ன வருது? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய வார்த்தைன்னு அர்த்தம். அதாவது பைபிள்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஏன்னா தமிழ் புரியாது, இங்கிலீஷ்னா கரெக்டாக புரியும். பைபிள், மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, மற்ற மனிதர்கள் உங்களுக்கு எதை செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுதான் பைபிள், இதுதான் தேவனுடைய வார்த்தை. இப்போ மற்றவர்களுக்கு இரக்கத்தை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க? இரக்கத்தை காண்பீங்க. மற்றவரிடமிருந்து அன்பை நீங்கள் இப்போ நீங்கள் சிலர் நான் பார்க்குறேன், சிலருடைய ஸ்டேட்டஸ் முந்தியெல்லாம் நான் பார்ப்பேன். சிலர் என்ன ஸ்டேட்டஸ் வைப்பாங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கும் அவங்க ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா. நம்ம வீட்டில் சந்தோஷமாக நம்ம ஒரு இருதய மகிழ்ச்சியாக இருந்தாலும் இவங்க ஸ்டேட்டஸை பார்த்தா நமக்கு என்ன ஆயிரும்? நமக்கு ரொம்ப கவலையாகும். என்ன பிரச்சனையோ தெரியலையே சிஸ்டருக்கு அப்படின்னு அவ்வளோ சோகமாக போட்டிருப்பாங்க. ஆண்டவரே உண்மையை விட்டால் எனக்கு வழியே இல்லை அப்படின்னு. அது உண்மை தானே. இதுக்கு ஏன் அழுதுகிட்டே சொல்லணும்? நல்ல சந்தோஷமாகவே சொல்லலாமேன்னு எனக்கு தோணும். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, அப்போ அவங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு விட்டுருவேன் நான். ஆண்டவர் மாற்றுவார். அவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் அதாவது தனியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நட்பாய் மற்றவர்களிடம் பழகணும். புரியுதுங்களா? அப்போ தான் அவர்களும் உங்களை தேடி என்ன செய்வாங்க? நட்பு பாராட்டுவாங்க. நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், நீங்கள் யாரிடமும் நட்பாக இருந்திருக்க மாட்டீங்க. எனக்கு தனியாக இருக்க தான் பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எனக்கு அந்த அவசியம் ஏற்படலை. தனியாக ஒன்றுமே பண்ணாமல் சந்தோஷமாக இருப்பேன், எதுவுமே பண்ணாமல் நிம்மதியாக இருப்பேன். எனக்கு யாருமே பேசலைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், கவலையே பட மாட்டேன். நான் அந்த மாதிரி ஆள். அது ஒரு முக்தி நிலை மாதிரி. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள்லாம் என்கிட்ட அவர் பேசலை, என்கிட்ட இவர் பேசலை, இவங்க அன்றைக்கி பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். நான் பாரு சந்தோஷமாக இருப்பேன். நீ பார்க்கவும் வேணாம், பேச வேணாம், பேசி எதாவது வினயமாக ஏதாவது பேசுவது. யாருக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. அதிகமாக பேசுறதை விட பேசாமல் இருக்கிறது நல்லது. வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடையில்லாமல் வந்து சேரும். அல்லேலூயா. அப்போ மற்றவர்கள் நமக்கு என்ன செய்யணும் அப்படி நாம் நினைக்கிறோம். இந்த வசனத்தெல்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து வச்சுருங்க. ஹைலைட்டர் வாங்கி என்ன செஞ்சிடணும்? பெயிண்ட் அடித்து வச்சிடணும். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருக்கிற முக்கியமான பாடம் அது. எனக்கு மற்றவங்க உதவி செய்யணும்னு நான் நினச்சா நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் அப்போ எவ்வளவு உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எது எல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க? உங்கள் மாமியார் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வார்த்தை தெளிவாக சொல்கிறேன். உங்கள் மாமியாருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கன்னு நான் சொல்லலை.
அது தப்பாக போயிடும். உங்கள் மாமியார் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்க. இந்த மாமியார் மருமகள்ன்ற உறவு வந்து ரொம்ப நல்ல உறவு. அதை நிறையா பேர் கெடுத்து வச்சிடுறாங்க. எப்படி தெரியுமா? எப்படி கெடுக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். நீ எனக்கு மருமக இல்லைம்மா, நீ எனக்கு யாரு? மக. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உடனே இவங்க அதுக்கு மேலே நீங்கள் இந்த அளவுக்கு போனீங்கன்னா நாங்கள் இந்த அளவுக்கு போவோம். நீங்கள் எனக்கு மாமியாரே கிடையாது, நீங்கள் யார்? எனக்கு அம்மா. ஒரு நாள் ஊர்லேருந்து இவங்க பெத்த அம்மா வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நான் எங்கள் அம்மாட்ட பேசிட்டு வரேன். அப்போ இவ்வளோ நாள் அம்மா அம்மா நீ அவங்க யார் அப்போ? அதனால் என்ன சொல்கிறேன்னா, அத்தை மருமகள் என்கிற உறவு ரொம்ப அழகான உறவு. அத்தையை அத்தைன்னே கூப்பிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் சிலர் குசியில் என்ன பேசுகிறது தெரியுமா? உலகத்திலே எப்படி உலகத்திலே எனக்கு அமைஞ்ச மருமக மாதிரி. நீங்கள் எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எல்லார் குடும்பத்திலும் இந்த டயலாக் ஓடி இருக்குது. எனக்கு அமைஞ்ச மருமக மாதிரி. யாருக்குமே நான் உடனே கேட்பேன், எத்தனை குடும்பத்தில் போய் நீங்கள் எட்டி பார்த்தீங்க? எத்தனை குடும்பத்து மருமகள்கிட்ட போய் நீங்கள் பழகுனீங்க? உங்களுக்கு அமைஞ்ச மருமகமை, எனக்கு அமைஞ்ச ஆண்டவர் கொடுத்த மருமகன் நல்ல மருமகன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் கரெக்டு. இந்த மிகைப்படுத்தி பேசுகிறதுனுடைய இதுதான் வார்த்தையில் தப்பு விடுறது. இங்கே தோன்றதெல்லாம் பேசுறது. அம்மா மாதிரிங்கிறது, மக மாதிரிங்கிறது, அப்புறம் தாம் பெத்த மக வந்தோடனே அங்கே போய் உட்காந்துக்கிறது, இந்த சேட்டையெல்லாம் பண்ணுறது. இதெல்லாம் தவறு பாருங்க. மக தான் மக, மருமக மருமக தான், மகன் தான் மகன். அவன் உங்கள் பேச்சை கேட்கலாம், கேட்காம போகலாம். மருமகன் தான். முதல்ல அந்த லிமிட்டில் பார்க்க தெரிஞ்சால் மட்டும்தான் குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும். இந்த லிமிட்டை என்னைக்கு மீறுறீங்களோ அன்னைக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் சொல்கிறது எல்லாம் உங்கள் மருமக கேட்கலாம், நீங்கள் சொல்கிறது எல்லாம் உங்கள் மக கேட்காது. புரியுதா உங்களுக்கு? பாதி தான் கேட்கும், பாதி கேட்காது, சிலது முழுசும் கேட்காது. அதுக்காக மக முன்னாடி மருமக தான் எனக்கு எல்லாமே தூக்கி அணைச்சக்கூடாது. ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவலாக பாருங்கள், அது தவறு இல்லை. ஈக்குவலாக பார்க்கணும். ஒருத்தரை உயர்த்தி ஒருத்தரை தாழ்த்தி என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த பிரச்சனை ஈசாக்கு காலத்திலே வந்துருச்சு. ரெண்டு பேர் தான் பெத்த பிள்ளைங்க, ரெண்டு பேர் தான், ஏசா யாக்கோபு. அவருக்கு மூத்த பிள்ளை ஏசாவை பிடிக்கும், இந்த அம்மாவுக்கு இளைய பிள்ளை யாக்கோபை தான் பிடிக்கும். அதில் ஆரம்பித்த பிரச்சனை தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ரெண்டுமே நீங்கள் பெத்த பிள்ளைனா ரெண்டு பிள்ளையை நீங்கள் எப்படி தான் பார்க்கணும், ஈக்குவலாக தான் பார்க்கணும். இல்லை இது பொம்பளை பிள்ளை, அது ஆம்பளை, அதெல்லாம் கிடையாது. இந்த பிள்ளைக்கு 50 ரூபா செலவு பண்ணால் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும், செலவு பண்ணணும். அந்த பிள்ளையா இல்லாமல் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது வேறு. ஆனால் பெற்றோருடைய கடமை என்ன தெரியுமா, இந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறீங்களோ அதை அந்த பிள்ளைக்கும் செய்யணும். இந்த பிள்ளைக்கு 50 பவுன் நகை போட்டு கட்டி கொடுக்குறீங்கன்னா 50 பவுனுக்கு உண்டான பணம் இந்த பிள்ளைக்கு ரெடியாக வச்சுருக்கணும். இந்த பிள்ளைக்கு வீடு கொடுக்குறீங்கன்னா அந்த பிள்ளைக்கும் வீடு கொடுக்கணும். இப்போ யாராவது சொல்லுங்கள், இன்னும் 2 பிள்ளை பெற்றுக்கலாம்ல சொல்லுங்கப்பா. எல்லாருக்கும் இது ஒரு வேலை. ஏன் ஒன்று ஆரம்பத்தில் இது ஏன் ஒன்றோட நிப்பாட்டிட்டீங்க, இன்னொரு 2 பிள்ளை பெற்றுக்கிற வேண்டியதானே. ஈக்குவலாக செஞ்சு பாருங்கள், அப்போ தெரியும். அந்த காலத்தில் அப்படி செய்யலை. 10 பிள்ளைங்க பிறந்தாலும் அதுக்கு பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆம்பளை பசங்களுக்கு பூரா நிலம், பொம்பளை பிள்ளைகளுக்கு நகை, இப்படி பிரிச்சுட்டாங்க. ஆனால் அது சரி கிடையாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஈக்குவலாக செய்யணும். 2 பிள்ளை இருக்குது, 4 பிள்ளை இருக்குன்னா 4 பிள்ளைக்கும் 4 பிள்ளையும் நீங்கள் சொல்கிறது கேட்காதுங்க. 2 பிள்ளை நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கும். ஒரு பிள்ளை பாதி கேட்கும், ஒரு பிள்ளை சுத்தமாக கேட்காது. ஆனால் 4 நீங்கள் பெற்ற பிள்ளை, அதனால நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்.
யாருக்கிட்டையும் பாரபட்சம் காட்டக்கூடாது. காட்டினீங்கன்னா நீங்கள் தேவனுடைய நியமத்திலிருந்து தவறுகிறீர்கள் என்ற அர்த்தம். பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுறீங்க. நீங்கள் நினைக்கலாம், அவன் நான் எது சொன்னாலும் கேட்பான், இவன் கேட்க மாட்டான். ஆமாம், கேட்க மாட்டான் தான். அவன் உங்கள் பிள்ளை தானே? ஆமாம். அது உங்கள் பிள்ளை தானே? ஆமாம். அப்போ நீங்கள் செஞ்சு தாங்க. பெற்றோருடைய கடமையிலேருந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தவறக்கூடாது. அதனால் மருமகளை மகளாக பார்க்கறது, மருமகனை மகனாக பார்க்கறது, இந்த கதையெல்லாம் முதல்ல என்ன செய்யுங்க, தூக்கி எரிஞ்சிட்டு மருமகளை அதே மரியாதையோடு மருமகளாக பாருங்கள், மருமகனை அதே மரியாதையோடு மருமகனாக பாருங்கள், மகனையும் மகளையும் அதே மரியாதையோடு என்ன செய்யுங்க பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் ஏறுக்குமாராக செஞ்சுவிட்டு அப்புறம் இருந்தானே ஒரே கண்ணீர். அப்புறம் ஒவ்வொரு ஜபக்கூட்டமாக போய் உட்கார்றது, முக்காடு போட்டு இங்கே ஜோமன்னா சரியாகுமா, அங்கே ஜோமன்னா சரியாகுமா. முதல்ல உங்களை நீங்கள் சரிப்படுத்துனீங்கன்னா எல்லாம் சரியாகும். குடும்ப உறவுகளை நீங்கள் என்ன செய்யணும், உட்காந்து உறவுகள்கிட்ட உட்காந்து சரியாக பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். அங்கே சரி பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் எத்தனை ஊரில் போய் எத்தனை செமினார் அட்டன் பண்ணாலும் சரி, போய் உட்காந்த நேரம் ஆறுதலாக இருக்குமே தவிர வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் அதே பிரச்சனை தான் இருக்கும். பிரச்சனை எங்கே இருக்கோ அங்கே தான் அட்ரஸ் பண்ணணும். எங்கெங்கேயோ போய் என்ன செய்யக்கூடாது, அட்ரஸ் பண்ண கூடாது. உங்கள் மாமா உங்களுக்கு ரொம்ப பணக்கார மாமா இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? மாமா நமக்கு ஒன்றுமே செய்யலையே, மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சுருக்காரு, நமக்கு ஒன்றுமே செய்யலையே, செஞ்சால் நல்லா இருக்குமே நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அவருக்கு ஏதாவது கிஃப்ட்டை வாங்கி கொண்டு போய் கொடுத்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தானே உங்களுக்கு கொடுக்கல, நீங்கள் கொடுக்கலாம், தப்பு இல்லை. வசனம் அப்படி தான் சொல்லுது. உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சுருங்க. அப்புறம் பாருங்கள், பிரசங்கியா நல்ல தேவனுடைய வார்த்தையை வல்லமையோட மக்களுக்கு கொடுத்து அவங்க நிலைமையிலிருந்து தூக்கி விடும்போது அவர்கள் அவருடைய கீழான பொருளாதார நிலையிலிருந்து அந்த வசனத்தை கேட்டு விசுவாசித்து ஆண்டவற்றிருந்த அற்புதங்களை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க பொருளாதார நிலைமை உயரும்போது அவர்கள் அந்த ஊழியத்துக்கு கொடுக்கறதை யாருமே தடுக்க முடியாது. மற்றவர்கள் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதையே நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணுமா, செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பை விதையுங்கள், அன்பை அறுவடை செய்வீர்கள். நட்பை விதைத்தீங்கன்னா நட்பை என்ன செய்வீங்க சொல்லுங்க, அறுவடை செய்வோம். கோபத்தை விதைச்சா கோபத்தை என்ன செய்வோம், அறுவடை செய்வோம். நன்மைகளை விதைக்கும் போது நன்மைகளை அறுவடை செய்வோம். உழைப்பை நாம் தேவ சமூகத்தில் விதைக்கும் போது நமக்கு உழைப்பதற்கு 2 பேர் வந்து நிற்பாங்க. பணத்தை நாம் விதைக்கும் போது பணத்தை என்ன செய்வோம், அறுவடை செய்வோம். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே, நாம் எல்லாம் மனிதர்கள் தானே இல்லையா? அப்போ நமக்கு தான் அது சொல்லியிருக்கிறார். இந்த சத்தியம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். நானும் விதைக்கணும் இல்லையா? நிறைய ஊழியர்கள் என்ன நினைக்கிறாங்க, விசுவாசிகள் விதைச்சா போதும், நமக்கு நம்ம ஒன்றும் விதைக்க வேண்டியதில்லை. ஊழியர்களும் விதைக்கணும், அவங்களுக்கு வர்றதுலேருந்து அவங்க என்ன செய்யணும், விதைக்கணும். ஏன்னா என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய விதையில் தான் இருக்குது. அல்லேலூயா, கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் தான் அந்த பிரமாணத்தை வச்சுருக்கார். ரோட்டில் லெஃப்ட்டில் போகும்போது எனக்கு ஆக்சிடென்ட் நடக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டிருக்குது, எல்லோரும் லெஃப்ட்டில் தான் போகணும். எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணும்போது யார் மேலேயும் மோத மாட்டோம். அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை வச்சுருக்காரு, நீ விதைச்சின்னா அறுவடை எடுப்பன்ட்டாரு. ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தை நான் விதைக்கும் போது தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார், அவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதுதான் நம்முடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும். இந்த பூமியில் நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னா, எங்கேயோ போய் தலையை கொடுத்து ஜோம் பண்ணுறதில் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிறாங்க, அதில் ஒரு 2 பிள்ளையை எடுத்துக்கிடுவோம். ஒரு பிள்ளை
நடத்துகிறதெல்லாம் கவனிக்கும், வீட்டில் போய் ஹோம்ஒர்க்லாம் ஒழுங்காக செஞ்சிடும், படிச்சிடும். இன்னொரு பிள்ளை நடத்துகிறத பெருசாக கவனிக்காது, ஹோம்ஒர்க்கும் பெருசாக செய்யாது. ஆனால் என்ன பண்ணணும்னா டீச்சருக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யும். டீச்சர் உள்ள கிரவுண்டுக்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்கன்னா வேகமாக ஓடி போய் அவங்க பேக்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம், வாங்கிடும், கொண்டு போய் ஸ்டாஃப் ரூமில் வச்சிடும். அவங்க டேபிள்லாம் தொடச்சி வைக்கும். அவங்களுக்கு டஸ்டர் வேணும்னா டஸ்டர், குச்சி, இப்போ குச்சியெல்லாம் கிடையாது, சாக் பீஸு, பேனா, அவங்க என்னென்ன நோட்டு அவங்க பார்ப்பாங்களோ அந்த நோட் எல்லாத்தையும் எடுத்து இப்படி இந்த வேலையெல்லாம் ஒரு பிள்ளை செய்யுது. சரிங்களா? இப்போ எக்ஸாம் வருது, ஆனுவல் எக்ஸாம் வருது. இப்போது பேப்பரை திருத்த போகிறது அந்த ஸ்கூல்லே தான் திருத்த போகிறாங்க, அதே டீச்சர் தான் திருத்த போகிறாங்க. ரைட்டா? இப்போ 2 பிள்ளைகளும் எழுதுகிறாங்க. ஒரு பிள்ளை நல்லா படித்து ஹோம்ஒர்க்லாம் செஞ்சு கரெக்டாக படிச்சிருக்கு, அது எழுதிடுது. இந்த பிள்ளை சரியாக படிக்கலை, ஆனால் டீச்சருக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு அப்படியே இருக்குது. இப்போ 2 பேரும் எழுதுகிறாங்க. 2 பேரும் பாஸ் பண்ணிடுவாங்களா மாட்டாங்களா? பாஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? உலக நடைமுறை என்ன? பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த பிள்ளை சரியாக எழுதலை, அந்த பிள்ளை படித்து எழுதியிருக்கானா பாஸ் ஆயிரும், அதை பற்றி டவுட் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு என்ன செய்யுது, இது சரியாக படிக்கலை, சரியாக எழுதலை, ஆனால் டீச்சருக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிருச்சு. அதனால டீச்சர் என்ன பண்ணிடுவாங்க, பாஸ் போட்டுருவாங்களா? இப்போ 10th பப்ளிக்கு வருது. இதே வேலையை தான் அந்த 2 பிள்ளைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்குது. பப்ளிக் எக்ஸாம் எழுதியாச்சு. இப்போ பேப்பர் யார்கிட்ட போகும்? வேறு ஊருக்கு, வேறு ஸ்கூல். இப்போ யார் பாஸ் பண்ணுவா, யார் ஃபெயில் ஆவா? நல்லா படிக்கிற பிள்ளை பாஸ் பண்ணு. டெய்லி படித்த பிள்ளை என்ன செஞ்சிடும், பாஸ் பண்ணிடும். டீச்சரை காக்கா பிடிச்ச பிள்ளை பாஸ் பண்ணார். ஏன்? இப்போ திருத்தினது யார்? வேறு ஸ்கூல் டீச்சர். அவங்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அப்போ யாருக்கு சிலபஸ் தெரியுதோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியும். அப்போ பைபிள் என்கிற சிலபஸ், ஆண்டோடைய வார்த்தை என்கிற சிலபஸை யார் படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும், பாஸ் பண்ணி ஆசீர்வாதத்துக்கு நேராக போக முடியுமே தவிர, நான் சிலபஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், ஜோம் பண்ணி எல்லாத்தையும் சாதிச்சிருவேன்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நாள் பாஸ் பண்ணி போகிற மாதிரி தெரியும். ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே டப்புன்னு ஸ்ட்ரக்காகி நின்றுவீங்க. நான் ஜெபத்தை தப்புன்னு சொல்லலை, சிலபஸே தெரியாமல் ஜோம் பண்ணுறது தப்பு, ஆண்டுடைய வசனமே தெரியாமல் ஜோம் பண்ணுறது தப்பு. இங்கே வசனம் தான் ஃபஸ்ட்டு, 2வது தான் உங்கள் ஜெபம், 2வது தான் உங்கள் உபவாசம், 2வது தான் நீங்கள் செய்கிற எந்த விசுவாச கிரியையும். ஃபஸ்ட்டு தேவனுடைய கிருபை, ஃபஸ்ட்டு தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் அறுவடை செய்வீர்கள். அப்போ நம்முடைய நல்ல தேவன் சொன்ன இந்த வார்த்தைகள் என்ன செய்யணும், கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பீர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். விதைப்பும் அறுப்பையும் அறுவடை மிகுதி என்கிற தலைப்பில் நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். தொடர்ந்து நம்முடைய சத்தியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்ய. சிறுக விதைக்கிறவன் சிறுகறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகற்பான் வார்த்தையின்படி இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து விதைத்து அதை அறிக்கை செய்து அறுவடை பெறுகிற வரைக்கும், ஆசீர்வாதங்களை பெறுகிற வரைக்கும் ஆண்டவரை அறிக்கை செய்து விசுவாசித்து அதில் நிலைத்திருந்து இப்படி ஆசீர்வாதங்களை ஏராளம் தாராளமாக பெற்று சுதந்திரிக்க கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் வேண்டி ஞானத்தினால் நிரப்புங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.